வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்க்கையோட சில ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு விடை தேட போறோம். கர்மா, மாயை, பக்தின்னு நாம அடிக்கடி சில வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? முருகனோட ஒரு தெய்வீக உபதேசம் மூலியமா இந்த ரகசியங்களை எல்லாம் புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணலாம். வாங்க, இந்த ஆன்மீக பயணத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து போவோம். மனிதன் இறைவனை தேடுகிறேன் என்கிறான், ஆனால் தன் செயல்களை பார்க்க மறந்துவிடுகிறான். இந்த ஒரு வரியே நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம தேடல் எங்கேயோ வெளியில இல்ல, அது நமக்குள்ள தான் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு வேலையிலயும் ஒவ்வொரு செயல்லையும் தான் அந்த தேடல் தொடங்குதுன்னு இந்த உபதேசம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, அப்போ மனுஷனோட அடிப்படை பிரச்சனை தான் என்ன? நமக்குன்னு ஒரு அற்புதமான பரிசு, ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம் அதை எப்படி பயன்படுத்துறோம்? வாங்க, அந்த பரிசு என்ன, அதை நாம எப்படி தப்பா பயன்படுத்துறோம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அந்த வரம் வேறொன்னுமில்ல, நம்மளோட பகுத்தறிவு, நம்ம 6வது அறிவு தான். இதுதான் நம்மள மத்த எல்லா உயிரினங்கள்ல இருந்தும் ஆளாப்படுத்தி காட்டுது. பிறப்பு இறப்புன்னு போய்கிட்டு இருக்கிற இந்த சுழற்சியிலிருந்து வெளியே வர்றதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது. ஆனா நாம இதை சரியா தான் பயன்படுத்துறோமா? துரதிர்ஷ்டவசமா இல்ல. நம்மளோட 6வது அறிவையே நமக்கு எதிரா நாம திருப்பிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பணம், புகழ், சொந்த பந்தம் கூட நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி நிலையற்ற விஷயங்களுக்கு பின்னாடியே ஓடி வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னே மறந்துடுறோம். இதனால தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் துக்கத்தையும் நாமளே உருவாக்கிக்கிறோம். பாருங்க, ஞானத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கருவி நமக்கு துயரத்தை கொடுக்குது. இது எவ்ளோ பெரிய முரண்பாடு இல்லையா? அடுத்த நாம பார்க்க போற விஷயம் கர்மா. இது ஏதோ ஒரு புரியாத புதிர் கிடையாது. இது ஒரு பிரபஞ்ச விதி. எப்படி பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும். இந்த விதி எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைய நாமளே சரி பண்ணிக்கலாம். கர்மான்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, செயலை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம நோக்கம்தான் கர்மாவை தீர்மானிக்குது. இது ஒரு யுனிவர்சல் லா. இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இங்கதான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த இந்த உபதேசம் விளக்குது. அதுதான் நோக்கம். அதாவது, நீங்க தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கு கர்மா உங்களை ஒன்னும் பண்ணாது. ஆனா இது தப்புன்னு நல்லா தெரிஞ்சும் நீங்க ஒன்னு செஞ்சீங்கன்னா அதுக்கான கர்மா கண்டிப்பா உருவாகும். அதோட விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆவணும். இதுதான் கர்ம விதியோட மைய புள்ளி. இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. முன்னாடி எல்லாம் இந்த ஜென்மத்துல செய்யற நல்லது கெட்டதுக்கு அடுத்த ஜென்மத்துல தான் பலன் கிடைக்கும்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. ஆனா இந்த உபதேசத்தின்படி காலம் இப்ப மாறிடுச்சு. இப்போ செய்யற செயல்களுக்கான பலன்கள் அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்காது, இந்த வாழ்க்கையிலேயே கொடுக்கப்படுது. அதனால நாம இப்போ இன்னும் ஜாகிரதையா இருக்கணும். சரி, கர்மா நம்மள செயல்களால கட்டுதுன்னா, நம்மள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை பின்னிக்கிட்டு இருக்கே, நம்மள எது உண்மை எது பொய்ன்னு குழப்பம் அடைய வைக்குதே, அது என்ன? அதுதான் மாயை. நம்ம எல்லாரும் இந்த வலைக்குள்ளதான் சிக்கியிருக்கோம். அந்த வலையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நாம பார்க்கலாம். மாயை சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு தோற்றம் மயக்கம், ஒரு காணல் நீர் மாதிரி. தூரத்திலிருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி இந்த தற்காலிக உலகத்தை நிரந்தரமானதுன்னு நம்மள நம்ப வைக்கிற ஒரு பெரிய இல்யூஷன் தான் இந்த மாயை. இந்த உபதேசத்துல வர்ற இந்த வரி மாயையை எவ்ளோ அழகா விளக்குது பாருங்க. மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தையும் உறவுகளையும் பொருட்களையும் இது நிரந்தரம், இது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சு அதை கெட்டியா புடிச்சுக்க நம்ம முயற்சி பண்றோம். இந்த பற்றுதல் தான் மாயையோட ஆணிவேர். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? அப்போ ஒரு பக்கம் கர்மா, இன்னொரு பக்கம் மாயை. இந்த 2 பெரிய சக்திகளுக்குள்ள நாம சிக்கியிருக்கோம்னா இதிலிருந்து தப்பிக்க வெளியே வர ஏதாவது வழி இருக்கா இல்லையா? நிச்சயமா ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பாப்போம். ஆமா, வழி இருக்கு. அந்த வழிக்கு பேர்தான் பக்தி மார்க்கம். தெய்வீக உபதேசத்துல சொல்லப்பட்ட தீர்வு இங்கேதான் தொடங்குது. இது ஒன்னும் குழப்பமான பாதை இல்ல, ரொம்ப தெளிவான எளிமையான ஒரு வழி. இந்த சுழற்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு இதோ 4 படிகள். முதல்ல, இந்த உலகம், இதுல இருக்கிற எல்லாமே தற்காலிகமானதுன்னு ஆழமா உணர்றது. 2வது, நான் என்னுடையதுங்கிற அந்த அகம்பாவத்தை விட்டுட்டு முழுசா இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறது. 3வது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவுறது. சின்ன சின்ன உதவிகள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 4வது, நல்ல செயல்களை, அதாவது புண்ணியத்தை சேர்க்கிறது. இந்த 4 படிகள்ல தன்னலமில்லாத சேவைக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படுது.
தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக யாரு வாழறானோ அவனுங்க அருளை எப்பவும் பெறுவான் அப்படின்னு தெய்வம் நேரடியாவே ஒரு வாக்குறுதி கொடுக்குது. இது எவ்ளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வாக்குறுதி. இப்போ நாம இந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிற ஒரு விஷயம். நாம தனியா இல்ல, நம்மளோட செயல்கள் கவனிக்கப்படுதுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதி இது. நாம என்ன செஞ்சாலும் நம்மள யாரும் பார்க்கலன்னு நினைக்க வேண்டாம். தெய்வம் ஒரு சாட்சியா நின்றபடியே நம்மளோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையான பக்திக்காக, உண்மையான ஒரு அழைப்புக்காக அது பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு எண்ணமே நாம தனியா இல்லங்கிற உணர்வை கொடுக்கு. ஆனா ஒரு விஷயம், இந்த பாதையில நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிவேஷத்துக்காகவும் பெருமைக்காகவும் செய்யற பக்திய உண்மையான சரணாகதியிலிருந்து தெய்வத்தால சுலபமா பிரிச்சு பார்க்க முடியும். யாரு மனசுக்குள்ளிருந்து உண்மையா கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வீக தரிசனம் கிடைக்கும். அதனால நம்ம பக்தி உண்மையானதா இருக்கணும். இந்த விளக்கத்தை இந்த ஒரு ஆழமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். தெய்வம் எப்போதும் உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி, நீங்க என்ன செய்யறத அந்த தெய்வம் பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க? இந்த கேள்விக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.